பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். 2024க்கான நீட் தேர்வுகள் மே 5ஆம் தேதி நடந்தது. இதில் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 23.3 லட்சம் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி வெளியாச்சு. இதற்கப்புறம் இதில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன், இதை பற்றி பல பேர் பல விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 67 மாணவர்கள் 720க்கு 720, அதாவது 100% மார்க் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். அதுலேயும் இன்னும் எல்லாரையும் சந்தேகத்துக்கு உள்ளாக்கின விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட 17 மாணவர்கள் இந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க. உடனடியாக எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, இங்கே கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, ஏதோ விதத்தில் இந்த பேப்பர் வெளியானதுனால தான் அந்த மாணவர்களாக வாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு மேலே எதிர்க்கட்சிகள் ஒருபடி மேலே போய் இந்த நீட்டுங்கிறதே ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நீட்டு எந்த காலத்தில் வந்தது, யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் இவங்க மறந்துட்டு தான் பேசுகிறாங்க. ஏற்கனவே நீட்டுக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இது இத்தனை காலம் வரைக்கும் ஒரு எலெக்ஷன் டூலாகவே இருந்தது. மேபி இந்த எலெக்ஷனில் அப்படி இல்லை. ஸோ இது எல்லாத்த பற்றின இந்த கன்ஃபியூஷன்ஸை நீக்கிற விதமாக, இந்த எல்லா குழப்பங்களுக்கும் விளக்கம் சொல்கிற விதமாக, கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பியாக இருக்கக்கூடிய திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு தெளிவான போஸ்ட்டை போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த போஸ்டனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்க விரும்புகிறவங்க அதுலேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல் விஷயமா, அது எப்படி இந்த 100 மார்க் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னா, போன வருடத்தை விட இந்த வருடம் 3 லட்சம் மாணவர்கள் அதிகமாக தேர்வு எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போன வருடம் 20 லட்சம் பேரும், இந்த வாட்டி 23.3 லட்சம் பேரும் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி அந்த தேர்வு எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால இந்த முழு மதிப்பெண் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது விஷயமா, இந்த தேர்வுக்கு கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். கோவிடுக்கு அப்புறமா இதில் 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் இந்த தேர்வு எழுத கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சிலபஸ், அந்த சிலபஸை இந்த நீட் எக்ஸாமுக்கு 15% குறைச்சிருக்காங்க. அதனால மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்குமான அந்த இது ஈஸி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போன வருடம் நீட் 499 சிட்டிஸில் தான் நடந்தது. ஒரு சில காரணங்களால் ரொம்ப தள்ளி போய் மாணவர்கள் எழுத முடியாதனால கூட சில பேர் விட்டுருக்கலாம். ஆனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட 571 சிட்டிஸில் 4750 சென்டர்ஸில் இந்த எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருடம் 4095 சென்டர்ஸு, இந்த வருஷம் 4750 சென்டர்ஸில் இந்த எக்ஸாம்ஸ் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இரண்டாவதாக கேட்கப்படுற கேள்வி கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சா, அதனால தான் இத்தனை மாணவர்களால் வாங்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாணவனோ பெற்றோரோ யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. உதாரணத்துக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கொஷின் பேப்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு சக மாணவன் நிச்சயமாக அவனுக்கான வாய்ப்பு பறிக்கப்படும் போது அந்த மாணவனோ அந்த மாணவனை சேர்ந்த பெற்றோர்களோ யாரோ ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த நீட் எக்ஸாம் சம்மந்தமாக சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மால் பிராக்டிசஸ், ஃபோர்ஜரி, அதாவது ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் போய் தேர்வு எழுத முயற்சி பண்ணுறது. இந்த நீட் எக்ஸாமுக்கு இவங்க என்ட்ரிக்கு அனுமதிக்கு உள்ள அனுப்புறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செக்கப்ஸ்க்கு அப்புறம் தான் அனுப்புகிறாங்க. அவங்களுடைய நகைகள்லேருந்து எல்லாத்தையுமே, அவங்க கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஒருத்தர் இன்னொருத்தராக இம்பர்சனேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இங்கே நீட்டில் பல இடங்களில் நம்ம நடக்கிறத பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி வேற ஒருத்தருக்காக தேர்வு எழுதுறது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இட்ஸ் கன்சிடர்ட் அ மால் பிராக்டிஸ். அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க இந்த மாதிரி கொஷின் பேப்பர் லீக் ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இங்கே மிகப்பெரிய பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேஸ் மார்க். இந்த கிரேஸ் மார்க் எதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1563 மாணவர்களுக்கு இந்த டைம் லாஸ்னால கிரேஸ் மார்க் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது எதனால டைம் லாஸ் அப்படின்னு எனக்கும் இன்னும் தெளிவாக தெரியல. மேபி அந்த சென்டரில் ஏதோ ஒரு காரணத்தினால கொஸ்டின் பேப்பர் வர லேட் ஆச்சு, இல்லை மாணவர்கள் எழுதுறதுக்கு லேட் ஆச்சு, இந்த மாதிரி காரணங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிரேஸ் மார்க் அலோகேட் பண்ணதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட போகிறோம். அந்த மாணவர்களுக்கு இந்த கிரேஸ் மார்க் இல்லாமல் அவங்க என்ன ஒரிஜினல் ஸ்கோர் வாங்கியிருந்தாங்களோ அதை தான் அவங்களோட ஸ்கோராக சொல்ல போகிறோம். ஆனால் அவங்களுக்கு இப்போ ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த மாணவர்கள்கிட்டையும் நம்ம ஃபேராக இருக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு மறுதேர்வு, அந்த மறுதேர்வு மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் 23 நடத்தப்படலாம். பண்ணி ஜூன் 30ஆம் தேதி ரிசல்ட்டை அறிவிக்க போகிறோம்
ஒருவேளை அவங்க வந்து ஏற்கனவே தாங்க எடுத்திருக்கிற மார்க்கே அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா மே 5ஆம் தேதி நடந்த அந்த இதோட ரிசல்ட்டையே அவங்க எடுத்துக்கலாம். இல்லை திரும்ப தேர்வு எழுதணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் 23ஆம் தேதி அவங்க தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து இங்கே நடந்த ஒரு கன்ஃபியூஷனாக தான் பார்க்குறேன். ஆனால் இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட சென்டரில் இல்லைனா ஒரு சில குறிப்பிட்ட சென்டரில் ஏன்னா கிட்டத்தட்ட 1563 மாணவர்கள்ங்கிறதுனால ஒன்றுக்கும் மேற்பட்ட சென்டர்ஸாக கூட இது இருந்திருக்கலாம். அங்கே ஏதோ ஒரு காரணங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இல்லை வேறு ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் காரணங்களால் அங்கே டிலே ஆகிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதற்கான தெளிவான காரணங்கள் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஒரு நியாயமான ஒருத்தருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து ஒரு புது லாவே கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 அப்படின்னு ஒரு கடுமையான சட்டமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ் பண்ண வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனையே கொடுக்கப்படும். அதனால இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேராக தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஸ்டே ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 67 பேர் எப்படி வந்து முழு மதிப்பெண் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 பேர் இதில் சென்டம் வாங்கினதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா 44 ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரிவிஷன் இன் ஒன் ஆன்சர் கீ ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் கேட்கப்பட்ட ஏதோ ஒரு கேள்விக்கான ஆன்சரை வந்து ரிவைஸ் பண்ணி அதாவது திரும்ப மாற்றிருக்காங்க. ஸோ அந்த கரெக்டான ஆன்சர் இவங்க எழுதியிருந்தாங்களோ இல்லை அது கேள்வி தப்பாக இருந்ததோ கேள்விக்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் தப்பாக இருந்ததோ அதற்காக இவங்க கொடுக்கப்பட்ட கிரேஸ் மார்க்கில் தான் 44 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் ஸோ 720 வாங்கின இடத்துல அவங்க 715 வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 பேர் வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் மார்க் ஃபார் லாஸ் ஆஃப் டைம். இந்த கிரேஸ் மார்க்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 6 பேர். அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 17 பேர் தான் வந்து அவங்களா சென்டம் வாங்கியிருக்காங்க. இந்த 44 பேருக்கு வந்து ஃபிசிக்ஸில் கேட்கப்பட்ட ஏதோ ஒரு கேள்வி அதற்கான விடை இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை மோர் தென் ஒரு கரெக்ட் ஆன்சர் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அதனால 44 பேருக்கும் 6 பேருக்கு கிரேஸ் மார்க்னாலையும். ஸோ இப்போ இந்த 6 பேரோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஏற்கனவே எனக்கு வந்திருக்கிறது ஃபுல் மார்க் அப்படின்னா ஆப்வியஸ்லி அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேன், மே 5ஆம் தேதி எனக்கு என்ன வந்ததோ அதே என்னோட ரிசல்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்க போகிற அந்த 1560 பேர் கிட்டத்தட்ட அவங்க வந்து திரும்ப தேர்வு எடுக்க போகிறாங்களா இல்லை வந்து ஏற்கனவே அந்த ஸ்கோரை ஒத்துக்க போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரொம்ப நியாயமாக நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய ஒரு சிறு குளறுபடி கூட ஒருத்தருடைய வாழ்க்கையே புரட்டி போடலாம், ஒருத்தருடைய கனவையே வந்து கலைச்சிடலாம். ஒரு கிடைக்க வேண்டிய தகுதியான ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அது கிடைக்காம போகலாம். இதில் வந்து எந்த முறைகேடுகளும் நடக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இப்போ அவங்க வந்து லாஸ் ஆஃப் டைமுக்காக மார்க் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன குளறுபடிகள் கூட நடக்காமல் இந்த எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப ப்ரீ பிளான்டாக ரொம்ப வெல் எக்ஸிக்யூட்டடாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாம்ஸே வேஸ்ட்டு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸே நடத்தக்கூடாது, இது இல்லாமல் தான் இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க இல்லையா, நீட்டுங்கிறதே தேவையில்லை, நீட் இல்லாமல் தான் மெடிக்கலில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும், மெடிக்கல் காலேஜில் என்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஏழை மாணவர்களுக்கான வாய்ப்புகள் இங்கே பறிக்கப்பட்டு இது வந்து பணம் உள்ளவர்கள் யாருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பணம் கொடுத்து சீட்டு வாங்க முடியுமோ அவங்களுக்கு மட்டுமான படிப்பாக இந்த மருத்துவம் மாறிடும் அப்படிங்கிறதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நீட் எக்ஸாம் இனிமேலும் இந்த மாதிரி எந்த விதமான சின்ன சின்ன குளறுபடிகள் கூட இல்லாமல் வெல் எக்ஸிக்யூட்டடாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.